Okay, the detailed summary of Book of Job. Dear teachers, welcome to JS in English Learning. In this module, we will go with the first part of the detailed summary of Book of Job. இதில் quotations கொண்டு எல்லாமே உள்ளடக்கிய ஒரு டிஸ்கஷனாக தான் இந்த செஷன் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா when we begin நம்ம ஏற்கனவே ப்ரொலாக் செக்ஷன்ல சொன்னோம். ப்ரொலாக் செக்ஷன் ஏறக்குறைய அந்த ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் இருக்கும். அப்போ நம்ம இங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோப் இஸ் பிரசன்டட் அஸ் அ ரைச்சியஸ் மேன் அண்ட் பிளேம்லெஸ் மேன். ஓகே, அவர் வந்து ரொம்ப ரைச்சியஸ், அவரு எந்த விதத்திலையும் அவரை குற்றம் சொல்ல முடியாது. அண்ட் ஹி இஸ் வெரி கிரேட்லி பிளஸ்ட் பை காட். கடவுள் அவர் வந்து நிறைவாக ஆசீர்வதித்து வைத்திருந்தார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு முதலிலே கொடுக்கப்படுகிறது. அதற்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கு அப்படின்னா, the setting, the scene moves to heaven. ஹெவன்ல நம்ம இந்த புக்கே வந்து ஹெவன்ல தான் ஓபன் ஆகுது. என்ன அப்படின்னா, the sons of God, they are presenting themselves before God. The sons of God here refers to the angels, the spirits, the divine spirits. அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அந்த அசைன்மெண்ட் எப்படி அவங்க பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கடவுள் கேட்டு தெரிஞ்சுக்க முற்படும் பொழுது அங்க சேட்டன் ஆல்சோ கம்ஸ். ஏன் எப்படி சார் சேட்டன் இங்க வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சேட்டன் வந்து ஹெவனுக்கு போகுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த புக் வந்து எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது அப்படின்னா, அந்த சேட்டன் பிகமிங் ஃபுல்லி சேட்டன் அப்படிங்கிற காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் இருக்கு. அவன் தவறிழைத்தான், அந்த தவறினால் கடவுள் அவனை கடிந்து கொண்டார். அந்த கடிந்து கொண்டதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு டைம் கொடுத்தாரு மனம் மாறுவதற்கு, தனது வேலையாளாகவே தொடர்ந்து இருப்பதற்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. ஆனா அவன் அதையும் மீறி கடவுளுக்கு எதிராக ரிவோல்ட் பண்ணும்போது தான் கடவுள் என்ன பண்றாரு, there is final battle. அதுல ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல் is given charge to push these satans or the demons, okay, away from heaven, and they fall down for millions of years and they land in Pandemonium. அந்த ஹெல் அப்படிங்கிற பிளேஸ்ல அவங்க விழுந்து கிடந்தாங்க அப்படின்னு யூ ஃபைண்ட் ஜான் மில்டன் டெல்லிங் தட் சூடோ மித். அந்த ஒரு ஃபேஸுக்கு முன்னாடி அப்ப சேட்டன் வாஸ் ஸ்டில் இன் ஹெவன். அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா, கடவுள்கிட்ட போய் என்ன பண்றான், ஹி இஸ் அக்யூசிங். நீங்க வந்து இவனை மட்டும் ரொம்ப ஃபேவர் கொடுத்து வச்சிருக்கிறீங்க, அவனை ரொம்ப ஃபேவர் கொடுத்து வச்சிருக்கிறதுனால you are blessing him with lot of prosperity, so he did not accuse you, he did not curse you. If you extend your arm and if you strike him, அவனை ஓங்கி ஒரு அடி அடிச்சீங்கன்னா he will start cursing you அப்படின்னு சேட்டன் சொல்றாரு. அப்ப கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, சேட்டன் சொல்றாரு, if you want to test his loyalty, you can go and test him, but you cannot do without my permission. அப்ப சேட்டனுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறது யாரு அப்படின்னா கடவுள். அதையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, God has power even over Satan and Satan cannot function without getting permission from God. உடனே கடவுள் வந்து என்ன சொல்றாரு, ஓகே சேட்டனுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு, போ நீ போய் அவனை டெஸ்ட் பண்ணு, ஸ்ட்ரைக் him with adversity. ஒரு பேட் டைம் வச்சு, ஒரு பேட் டைமால அவனை டெஸ்ட் பண்ணி பாரு, find whether he curses my name. அவன் ஒருவேளை எனக்கு எதிராக முணுமுணுக்கலாம், பட் எனது பெயரை சபிக்க மாட்டான், அதை நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னு யோபு மேல வந்து கடவுள் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார். உடனே என்ன பண்றாரு, சாத்தானுக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு. அண்ட் சேட்டன் கோஸ் அண்ட் அப்ளிக்ஸ் பெயின். என்ன ஆகுது, என்னென்ன பெயின் பாருங்க. the first day all his children are taken away from him. என்ன பண்றாங்க, they are feasting. How many children? 7 plus 3, 7 sons and 3 daughters. They are feasting. அப்போது அந்த கூரை அவர்கள் மீது விழுந்து அங்கே என்ன நடந்தது, அவர் குழந்தை எல்லாம் இறந்து போனான. அதே நேரத்துல என்ன ஆச்சு, வந்துட்டு இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாத்தையுமே அவனிடம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்ப சாத்தானுக்கு இங்கே கொடுக்கக்கூடிய பேர் என்ன அப்படின்னா, சேட்டன் in Hebrew means adversary, accuser. இந்த டேர்ம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது எக்ஸாம்ல கேட்கலாம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் சேட்டன்? இட் மீன்ஸ் adversary or one who accuses us. நம்ம நேற்று பார்த்தோம், நம்ம லீகல் கோர்ட்ல
there is a என்ன சொல்லுவாங்க, there is a ப்ராசிக்யூட்டர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அந்த பொசிஷன்ல தான் சேட்டன் இருக்காரு. இட்ஸ் அ லா கோர்ட். கடவுள் வந்து நீதிபதியா அமர்ந்திருக்கிறார். அந்த ஒரு இமேஜ் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த இமேஜுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அருமையான விஷயம் என்ன சொல்றாரு. இப்ப அவனை சுத்தி இருக்கிற விஷயம் தான் நம்ம அவன்கிட்ட இருந்து எடுத்திருக்கிற. இப்ப பர்சனலான அட்டாக், அவனுக்கு உடல் ரீதியான உபாதைகள் கொடுத்தால் என்ன பண்ணுவான்? ஜோப் would turn against God அப்படின்னு யாரு சொல்றா? சேட்டன் சொல்றான். உடனே கடவுள் சொல்றாரு, do whatever you want, but don't take away his life. You don't have any right to take away his life அப்படிங்கிற ஒரு விஷயத்த சேட்டன் கிட்ட கடவுள் ரொம்ப கண்டிப்பாக சொல்றாரு. அவன் உயிரை மட்டும் எடுத்துறாத, வேற எந்த விதத்துல வேணுமோ அவனை வந்து அப்ளிக் பண்ணு, அவனை இன்ஃபிளிக் பண்ணு, பெயின் இன்ஃபிளிக் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னு என்ன பண்றாங்க? வாட் இஸ் த பனிஷ்மெண்ட், வாட் இஸ் த பெயின் தட் வாஸ் கிவன் அப்படின்னா, ஜோப் இஸ் ஸ்ட்ரக் வித் பாயில்ஸ். அவனுக்கு உடல் முழுவதும் கொப்பளங்கள் வந்தன, அந்த கொப்பளங்கள் உடைந்து சீல் வழிந்தன. அண்ட் அந்த காலகட்டத்துல எபிரேயத்துல இந்த மாதிரி யாரெல்லாம் தொழுநோயால் அவதி விட்டுறார்களோ, இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸால, ரொம்ப சீரியஸான ஸ்கின் டிசீஸால அஃபெக்ட் ஆனவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, they were considered to be outcast. This is in Jewish tradition, Hebrew tradition, Jewish traditionல இது இன்னமும் இருக்கு. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு போய் இருக்கணும். ஒருவேளை அப்படியே மக்கள் யாரும் அந்த பக்கம் வரதா இருந்தா இவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களே முக்காடித்து கொண்டு ஒரு மணியை வச்சு அவுட்காஸ்ட்னு அந்த மணியை அடிக்க வேண்டும் என்று ஒரு நியமம் கொடுக்கப்பட்டது. மோசேயிக் லால மோயிசன் கொடுத்த சட்டம் அவ்வாறு இருந்தது. அப்ப இவனும் என்ன பண்ணான், இந்த மாதிரி அவனுக்கு நிறைய ஸ்கின்ல ப்ராப்ளம் வரும்போது he became an outcast from his own society. அவனுடைய ஒய்ஃப் கூட என்ன சொல்றா அப்படின்னா, your mouth smells very bad. அதனால she also stays away. so அந்த மாதிரி ஒரு ஐசோலேட்டட் சிச்சுவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை தான் நம்ம அடுத்த பாயிண்ட்லயும் கொடுத்துருக்கோம். he lost his wife's support for his convictions. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆனா ஒய்ஃப் வந்து என்ன சொல்றான், go curse God அப்படின்னு சொல்றான். அப்படியாவது நீ என்ன பண்ற, கர்ஸ் பண்ணிட்டாவது சீக்கிரம் செத்துரு. ஆனா அவன் வந்து ரெடியா இல்ல. he was not ready to curse God. இந்த சூழ்நிலையில தான் we have information in chapter 2 verse 11 to 13. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, 3 friends, they were from different regions. They came to comfort Job and to partake in his grief. அவனுடைய துக்கத்தில் பங்கு பெறுவதற்காக, அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்காக 3 நண்பர்கள் வந்தார்கள். அவர்கள் அவனுடைய சிச்சுவேஷனை பார்த்த உடனே they were brooding, அப்படியே அமைதி காத்து யோசிச்சாங்க, என்ன இப்படிப்பட்ட கஷ்டத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறாரு. அண்ட் என்ன பண்றான், இந்த சூழ்நிலையிலையும் he did not curse God, but he starts cursing. Job starts cursing the day of his birth. And then he also curses the mother and the breastfeeding. அதை பத்தியெல்லாம் பின்னாடி இன்னும் டீடைல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. he is continuously start finding fault with the time in which he was born, the person who feeded him. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. நான் பிறக்காமல் இருந்தால் நலமாக இருந்திருக்கும். இங்க இருக்க பாருங்க, he says where he could have rest with the great men of his world. அப்படின்னா I could have better died instead of being inflicted with pain like this. நான் இந்த கஷ்டத்துக்கு பதிலாக நான் என்ன கடவுள் கொன்று போட்டு இருந்தால் பரவாயில்லை அப்படின்னு சாவிற்காக மன்றாடும் ஒரு விஷயம் இருக்கு. அவன் மொத்தமா ஒய் அப்படிங்கிறது 7 times அவன் வந்து ஒய் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ணேன். நீங்க அந்த டெக்ஸ்ட படிக்கும் பொழுது he has 7 whys. What is the first why? Why did I not die at birth? நான் பிறப்பிலேயே இறந்திருந்தால், ஒரு ஸ்டில் பார்ன் சைல்டாக இருந்திருந்தால் நல்லா இருக்கும். சில பிள்ளைங்க டெலிவரியிலே பாத்தீங்கன்னா இறந்து பிறந்த குழந்தை, ஆனா அப்படியே பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இறந்து பிறந்த குழந்தையாக இருந்திருக்கலாம். அல்லது
நான் இந்த பிறக்கும் பொழுது இறந்திருந்தால் நன்றாக இருக்கலாம். அடுத்தது he is speaking about why did the knees receive me அப்படின்னா why did my mother conceive me, then why the breast that I should nurse அப்படின்னா why did my mother feed me and rear me up. இதற்கு பதில் என்ன பண்ணலாம், பிறந்தோன்னு என்ன தூக்கி எங்கேயாவது குப்பையில போட்டு கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி why அப்படின்னு சாப்டர் 3ல ஒரு 7 whys இருந்தது. இப்படி அவன் கொஸ்டினா அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ரொம்ப பெரிய அளவுக்கு புலம்பும் போது எலிஃபாஸ் the first friend அவன் என்ன பண்றான் அப்படின்னா he starts speaking. he starts speaking. அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அப்படின்னா ஆர்குமெண்ட் இதுதான். எலிஃபா states that God and the ways of God are unexplainable. கடவுளினுடைய வழிமுறைகள் என்ன பண்ண முடியாது, யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. And he is convinced that God has his own justice and he has his own power. Okay, and he says உனக்கு ஒரே ஒரு வழிதான், நீ எந்த மனிதரிடம் முறையிடுவது உன்னுடைய கஷ்டத்திலிருந்து உன்னை கொண்டு வராது. Instead, go and surrender to God. Tell God that you are a sinner. நீ ஒரு பாவி என்று கடவுளிடம் அறிக்கையிடு. நீ அறிக்கையிடும் போது கடவுள் உன்னை காப்பாற்றுவார், உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஒரு சொல்றாரு. ஜோப் என்ன பண்றான், அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். நான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஏன் அவன் உண்மையாலுமே அவன் தப்பு பண்ணல. அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, என்ன அப்படின்னா God is inflicting pain on me. ஏன் கடவுள் எனக்கு நல்ல விஷயங்கள் செய்தார், இப்போது கடவுள் எனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கிறார். இப்படி என்னை கஷ்டப்பட வைத்து என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. இன்னும் என்ன அப்படின்னா அந்த உயிர் மட்டும்தான் இருக்கு. இந்த உயிரை என்கிட்ட இருந்து எடுத்துட்டா இந்த வழியிலிருந்து நான் தப்பித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுடைய உச்சத்துக்கே அவன் போய் என்ன பண்றான், சாவை வேண்டி அவன் நிற்கிறான். Okay, are you following me, teachers? Yes sir. Yeah. அடுத்த பாயிண்ட், அடுத்தது யாரு அப்படின்னா அப்ப what is the first man who, what is the name of the first man? எலிஃபஸ்க்கு அப்புறம் பில்தாத் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா இப்ப ஜோப எலிஃபாஸ் ஜோப அக்யூஸ் பண்ணான். நீ தப்பு செஞ்சிருக்க, அதனால கடவுள் உன்னை தண்டித்து இருக்கிறார். நீ நல்லவன், ஒன்னும் தெரியாதவன் அப்படின்லாம் சொல்லாத, அது கிளைம் பண்றது தப்புடா அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி பில்தாத் என்ன பண்றான் அப்படின்னா அவனை அக்யூஸ் பண்ணாம அவனுடைய பிள்ளைகளுக்கு வர்றான். ஏன்னா ஏற்கனவே ஒருத்தன் ஜோப அக்யூஸ் பண்ணியாச்சு. இப்ப இவன் என்ன சொல்றான், உன் பிள்ளைங்க செத்து போனாங்க, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீ தவறு இழைத்தது போல் உன்னுடைய பிள்ளைகளும் தவறு இழைத்து இருப்பார்கள். இது அவர் எதை வச்சு சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா மூதாதையர் மரபுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷனா என்ன இருக்கு அப்படின்னா who will be inflicted with such pain, that is physical pain or skin disease யாருக்கு வரும் அப்படின்னா those who have sinned. Okay, அதே மாதிரி அவருக்கு வீட்டுல when a person does anything wrong against God, God will not just stop by inflicting pain on him, he will also inflict pain on his generations. அவனுடைய பிள்ளைகள் மீதும் உன் பிள்ளையின் பிள்ளைகள் மீதும் இதனை நான் வைப்பேன், சாபத்தை வைப்பேன் அப்படின்னு ஓல்ட் டெஸ்டமென்ட் God is such a God. பிளெஸிங்கா இருந்தாலும் ரொம்ப அபரிவிதமா கொடுப்பாரு, கர்ஸ்னாலும் ரொம்ப அதிகமா கர்ஸ் கொடுப்பாரு. நீங்க எப்படி ஹிந்துவிசத்துல சிவன் பாத்தீங்கன்னா அவரு திடீர்னு பாத்தீங்கன்னா பிளெஸிங்கையும் வாரி வழங்குவாரு, அதே நேரத்துல அவர் கோபத்தையும் தாங்க முடியாது. அதே மாதிரிதான் ஓல்ட் டெஸ்டமென்ட் God. Old Testament God is a very loving God, very just God. ஆனா when a man goes against him, he will punish him, and not only the man, அவருடைய ஃபேமிலி, அந்த ஃபேமிலியுடைய ஜெனரேஷன், ப்ராஸ்பெரிட்டி எல்லாத்தையுமே பனிஷ் பண்ணக்கூடிய அந்த ஒரு நேச்சர் தான் நீங்க ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பாப்பீங்க. இப்ப நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டிஸ்கஷன் பில்தாத் என்ன சொல்றாரு, God is all wise. Don't find fault with God because God is a wise being அப்படின்னு அவர் சொல்லிட்டு நீ கடவுளுக்கு எதிராக பேசுவது தவறு, கடவுளை நீ கேள்வி கேட்கவும் கூடாது அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல ஜோப் என்ன சொல்றாரு, I accept that God is great, God is wise,
and God is almighty, but God is very much away from man. கடவுள் எங்க இருக்கிறாருன்னு எனக்கே தெரியல. ஏன் அப்படின்னா, நான் இந்நேரம் அழித்ததற்கு அவர் என் பக்கத்துல வந்து நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்னு எனக்கு பதில் சொல்லி இருக்கணும். So God is inaccessible to man. மனிதனால் அவர் பக்கத்திலே போக முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ரொம்ப தொலைவுல இருக்கிறாரு. ஏன் கடவுள் எனக்கு இந்த மாதிரி ஒரு தொல்லையை கொடுக்க வேண்டும்? I don't find any moral purpose in God making me suffer. என்ன பர்பஸ் இருக்கு கடவுள்? அவர் வந்து எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவரு அந்த இடத்துல ஆர்கியூ பண்றாரு. நவ் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய நண்பரிடம் பேசிக்கிட்டு இருந்தவர் அழகா கடவுள் பக்கம் திரும்புறாரு. கடவுள் எங்க இருக்காரு சார்னு கேட்காதீங்க. அவரு சும்மா காற்றை நோக்கி பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் இவ்வளவு கம்ப்ளைண்ட் வைக்கிறேன். I want you to come and justify that I am a just man. ஒருவேளை நான் ஏதாவது தவறு செய்திருந்தேன் அப்படின்னா, நான் என்ன தவறு இழைத்தேன் என்று நீ வந்து நேரா என்கிட்ட சொல்லு அப்படின்னு கடவுள் நேரா பேசுறாரு. ஏன் கடவுள்கிட்ட நேரா கேக்குறாரு. பாருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, என்னையும் என் பிள்ளைங்களை அக்யூஸ் பண்றாங்க. நான் எந்த விதத்துல தவறு செஞ்சேன்? இந்த மாதிரி என்ன அக்யூஸ் பண்றவங்கள்ட்ட இருந்து நீ என்ன விடுதலை செய்யி. அப்படி இல்லையா, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு எனக்கு மூச்சுக்கு நேரம் வந்து சொல்லியா, நீ ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு அவரு கடவுளை நோக்கி குரல் எழுப்புகிறார். அதே நேரத்துல அவரு திருப்பியும் ரொம்ப விரக்தியான நிலையில இருக்கிறதா என்ன பண்றாரு, பேசாம என்னை கொன்னு போட்டுரு அப்படின்னு கடவுளிடம் முறையிடுவதாக அந்த பில்தாதுடைய செக்ஷன் முடியுது. பில்தாத் சொன்னதுக்கு அவர் ரிப்ளை கொடுக்குறாரு. இதற்கு அடுத்தது அந்த தேர்ட் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேர்ட் ஃப்ரெண்டுடைய பேரு சோஃபர். அண்ட் சோஃபர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப அருமையான விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, நீ ஒருவேளை if you confess your sins, நீ உன்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அதற்காக மன்னிப்பு கேட்டீன்னா கடவுள் உன்னை மன்னித்து விடுவார். இல்லைன்னா நீ அழிந்து போவாய். ஏன் அப்படின்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நீங்க இந்த புக் ஆஃப் புக் ஆஃப் சாம்ஸ் அங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சாம் இருக்கு. அங்க டேவிட் சொல்லுவாரு என்ன அப்படின்னா, எவனுடைய பாவங்களை எவன் பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பேறு பெற்றவன். ஆண்டவர் எவனுடைய பாவத்தை மனிதன் மீது சுமத்தவில்லையோ அவன் பேறு பெற்றவன் அப்படின்பாரு. Blessed is he who is not charged with the sins that he has committed அப்படின்னு ஒரு அழகான ஒரு சங்கீதத்துல சொல்லுவார். அப்ப கடவுள் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, he counts all the sins that is committed. அப்ப the only way to come out of that punishment is to go and confess to God. அழுது புலம்பி கடவுளிடம் மன்றாடினால் கடவுள் மன்னித்து விடுவார். இல்லைன்னா உன்னை பயங்கரமா தண்டிப்பார் அப்படின்னு இவர் சொல்றாரு. இதை கேட்டோன்னா ஜோப் ஸ்டார்ட்ஸ் லாஃபிங். ஏன் அப்படின்னா, நான் எந்த தவறும் இழைக்கவில்லை அப்படிங்கிறதுல அவரு கண்டிப்பாக இருக்கிறார். ஆனா ஒரே விஷயம் மட்டும் அவரு ரொம்ப உறுதியா இருக்காரு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் இருக்கிற இந்த கண்டிஷனுக்கு யாரு தான் காரணம் அப்படின்னா, God alone is the reason. Okay, and என்ன சொல்றாரு, the whole world shows the power of God, but it does not show God's justice அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அவர் முன்னிலைப்படுத்துகிறார். அந்த முன்னிலைப்படுத்தி அந்த விஷயத்தை வந்து அந்த டாக் வந்து முடியுது. ஓகே, அந்த செக்ஷன் முடியும் பொழுதும் ஜோப் வந்து என்ன பண்றாரு, he is very much upset by his friends because they are accusing him. At the same time, his pain is unbearable, so he wants to die. அவர் இறந்து போக வேண்டும் என்று கடவுளிடம் முறையிடுவதாக அந்த செக்ஷன் இருக்கு. Okay, so here I would stop the recording.